Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதுதான் எக் சுருள் மக்ரூனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்தாவை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அது கூட 3 முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பும் நல்லா உருகி வந்துருச்சு. தண்ணியும் நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 1/4 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உரல்ல 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொரகொரப்பாக வரும். இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொரகொரப்பாக இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மக்ரூனியில் நம்ம சால்ட் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றினதுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மக்ரூனியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் சுருள் மக்ரூனி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.